ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். என்னடா சங்குப்பூவு, அப்புறமா கத்தாழை, விட்டமின் இ டேப்லெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சீரம் பண்ண போறோம். இந்த சீரம் வந்து நம்ம மூஞ்சிக்கு அப்ளை பண்ற சீரம். ஸோ நம்ம வந்து அந்த சீரம் அப்ளை பண்ண பண்ண நம்மளுடைய மூஞ்சில இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி நல்லா போர்ஸுக்குள்ள இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துடும். ஸோ நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், நல்லா ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விட்டமின் இ டேப்லெட் வந்து எப்பயுமே வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம யூஸ் பண்றது இது வந்து சூப்பர் மார்க்கெட், இது வந்து மெடிக்கல் ஷாப்ல ஃபார்மசியில போய் கேட்டாலே கிடைக்கும். ரொம்ப சீப்பு தான். அப்புறம் இந்த சங்குப்பூ. ஸோ சங்குப்பூ வச்சு நம்ம டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் வந்து இந்த சங்குப்பூ வந்து நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னன்னா, இதோட மகத்துவம் என்னன்னா, இது வந்து ஸ்கின்னை வந்து நல்ல ரொம்ப ஹெல்த்தியாக்கும், ரொம்ப வந்து சாஃப்ட்னஸ் ஆக்கும். ஸோ க்ளோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. அதுக்கெல்லாம் வந்து இந்த சங்குப்பூ யூஸ் ஆகும். ஸோ இனிமேல் சங்குப்பூவை பார்த்தா கண்டிப்பாக பறிச்சுட்டு வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்து நாங்கள் சங்குப்பூ டீ போட்டு குடிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ரெசிபியில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அப்புறமா இந்த கத்தாழை. ஸோ கத்தாழை வச்சியும் நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கத்தாழையில என்ன இருக்கு அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து இது ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்டேக்காகவும் எடுத்துப்போம். நமக்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது ஸோ இந்த கத்தாழையை வந்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மோர்லையோ இல்லை லஸ்ஸிலையோ எதுலேயோ அடித்து சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து கத்தாழை அல்வா ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு சீரம் ரெடி பண்ணிக்க போறோம். அந்த சீரமை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 வீக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்க மூஞ்சில வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கனாலே அதுவே நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு வார்ம் வாட்டர்ல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா நல்ல க்ளோ இருக்கும் உங்க ஸ்கின்னுக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து கொதிக்க வச்சு ஒரு எசன்ஸ் ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். ஸோ சிம்பிளானது தான். இதை நீங்க ஒன்ஸ் இன் அ வீக் நீங்க ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஸோ அந்த வீக் ஃபுல்லாவுமே வந்து உங்க ஸ்கின்னும் சரி நீங்களும் சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா தண்ணி போட்டு அதுல வந்து நான் இந்த சங்குப்பூ எல்லாத்தையும் நான் போட்டுட்டு நல்ல எசன்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இது கொதிச்ச உடனே நம்ம வந்து இந்த பூவை இதுல சேர்த்துடலாம். இது கொதிக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதில் நம்ம போட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இதில் வந்து இறங்கிடும். அப்போ அந்த எசன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நம்ம கற்றாழையை கட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி பேஸ்டா பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்க 2 சைடுமே இப்படி கட் பண்ணிடுங்க. நல்லா 2 சைடுமே கட் பண்ணிட்டு அப்புறமா ஒரு சைட்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஈஸியா வந்து இதை பீல் பண்ணி எடுத்துடலாம். இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். இந்த கிரீன் இல்லாம பார்த்து எடுத்துருங்க. அப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 7 டைம்ஸாவது நல்லா ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ரொம்ப வலுவலு இருக்கும் பாத்தீங்களா, இது வந்து நல்லது கிடையாது. ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா அழகா வந்துடும். அவ்வளோதான். இதே மாதிரி எடுத்துட்டு நான் இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த இதை வந்து நம்ம சங்குப்பூ போட்டு வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஆலோவேராவையும் நல்லா கழுவி அதை வந்து நல்லா மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதோட இதை நம்ம கலக்க போறோம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான சீரம் தான் ரெடி பண்றோம். ஆனா வந்து கம்மியான டைம் தான் எடுக்கும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வந்து அதுக்காக ஒதுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ கலந்துட்டு இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த விட்டமின் இ டேப்லெட் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம இதுல சேர்த்துற போறோம். அதே இன்னொரு டேப்லெட் அவ்வளவுதான். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் பாட்டில்ல வந்து ஊத்திட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ எப்பப்போ வேணுமோ இதை வந்து காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை அப்படிதான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து கொஞ்சமாக கையிலையோ இல்லை பஞ்சுலையோ தடவிட்டு மூஞ்சில் தடவிடுங்க நல்லா. அது காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை நல்லா போட்டு வார்ம் வாட்டரில் கழுவிடுங்க மூஞ்சி. சோப்பெல்லாம் போட தேவையில்லை, சும்மா நார்மலாக வாட்டரில் கழுவுனா போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிஜமா நீங்க வந்து உங்க ஃபேஸ்ல ஏற்படுற சேஞ்சஸ் உங்களால பார்க்க முடியும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாருங்க, அவ்வளவுதான். ஸோ இன்னும் ரொம்ப வந்து இந்த தண்ணியா வேணாம், எனக்கு ரொம்ப கட்டியா வேணும் அப்படின்னா நீங்க ஆலோவேரா ஜெல் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராண்ட் எடுத்துட்டு அந்த ஆலோவேராவை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து இதை நான் ஒரு பாட்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்.